மாதம் வந்தாலே எல்லா ஊர் கோவில்களையும் திருவிழா தேரோட்டம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுலயும் மாரியம்மன் திருவிழாவை பார்க்க 1000 கண் இருந்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். பங்குனி மாதம்னாவே வெயில் கடுமையா தாக்குற மாதம் இல்லையா? அதனால மழையை வேண்டி மாரியம்மனை வழிபட்டு பூஜை செஞ்சு திருவிழா நடத்துறதால அம்மன் மனம் குளிர்ந்து மழையை பொழிய வச்சு பூமியை குளிர வைப்பாங்க அப்படிங்கிறது அந்தந்த ஊர் மக்களின் நம்பிக்கையா இருக்கு. அதே மாதிரி வேப்பிலைக்கும் மாரியம்மனுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியுமா? பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வந்த அம்மை நோயையே வேப்பிலையால சரி பண்ணியிருக்காங்க. வேப்பிலையை அரைச்சி உடல்ல பயன்படுத்துறதால பல பிரச்சனைகளை சரி செய்யும் அளவுக்கு வேப்பிலைக்கு சக்தி இருக்கு. வேப்பிலை இல்லாத எந்த மாரியம்மன் கோவில்கள்லயும் பூஜை நடைபெறாது. அந்த அளவுக்கு வேப்பிலையும் அம்மனும் ஒன்னா காட்சியளிப்பாங்க. அம்மனையே வேப்பிலைக்காரின்னு தான் சொல்லி அழைப்பாங்க. அது மட்டும் இல்லாம பூங்கரகம், தீச்சட்டி எடுக்கிறது, பூ மிதிக்கிறது அப்படின்னு அம்மன் வழிபாடுகள் நிறைய சிறப்பா பல பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு.